நான்காவது ஒரு காரியத்திற்கு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இங்க கற்றுக் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க சங்கீதம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 6வது அதிகாரம் 6வது வசனம். பாருங்க, தாவீது ஒரு விஷயத்த சொல்றாரு. தன் படுக்கையில உட்கார்ந்து என்ன பண்றாரு, ஒரு சிச்சுவேஷன் சொல்றாரு. படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், அழுதுட்டு இருக்கிறாரு. படுத்துட்டு அழுதுட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு பகல்ல நல்லா ஓடுவாங்க, நல்லா கஷ்டப்படுவாங்க, வேலைக்கு போவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. மற்ற பார்க்க ஆய் பிரதர் நல்லா இருக்கீங்களா, உங்க லைஃப்ல நல்லா இருக்கா அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா நைட்ல படுத்த உடனே என்ன ஆயிடும், கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். படுக்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு, தன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு, தன்னுடைய போராட்டங்களை நினைச்சு, தன்னுடைய சூழ்நிலை நினைச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. அதான் தாவீது சொல்றாரு, படுக்கை என்ன பண்றேன், கண்ணீரினால் நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்காத காரியங்கள், நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் பொழுது, எதிர்பார்க்காத காரியங்கள், சஞ்சலங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் பொழுது, அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியாத சூழ்நிலையில நம்ம படுத்துட்டு யார்ட்டும் சொல்ல முடியாது. சொன்னா நம்மளை கேவலமா நினைப்பாங்க, அவமானமா நினைப்பாங்க. பெட்லயே படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், அழுதுட்டு இருப்போம். இல்லையா? யாரும் சொல்றாரு, படுக்கையை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா, முதல்ல எழுந்திருக்க வேண்டுமா. வாசிங்க ஒரு வசனத்தை கூட, யோபு 33வது அதிகாரம் 19வது வசனம். படுக்கையிலே வாதையினாலும் 19வது வசனமா தொடர்ந்து வாசிங்க. 33:19 20 வசனம். பாருங்களேன், இங்க ஒரு வியாதியஸ்தரை குறிச்சு யோபு சொல்றாரு. அவன் படுத்துட்டு இருப்பானா, அவருக்கு நல்ல சாப்பிடணும்னு தோணும், நல்ல ருசிகரமான பதார்த்தம் சாப்பிடணும்னு தோணும். ஆனா அவனுடைய பலகீனம் அவனுடைய படுக்கை விட்டு எழுந்திருக்க கூடாதபடிக்கு அவன் என்ன பண்ணுமா, இருதயத்தை கடினமாக்கி அவனை உடைச்சு, அவனை கண்ணீரில், அவனுடைய வேதனையில, அவனுடைய படுக்கையில அப்படியே கடத்தி வச்சிருக்குமா. அல்லேலூயா. எல்லாரும் சகோதர சகோதரியே, நீயும் நானும் நம்முடைய படுக்கையை விட்டு என்ன பண்ணணுமா, எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. படுக்கை விட்டு அப்படின்னா நீங்க தூங்குறதை விட்டு நினைச்சுக்காதீங்க. எது உங்களை படுக்கையில போட்டு வச்சு அந்த மாதிரி இருக்கும். எந்த காரியம் உங்க வாழ்க்கையில உங்களை படுக்கையில போட்டிருக்கிறதோ அதை விட்டு நீங்க என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். அல்லேலூயா. ஆனா நம்ம இங்க தூக்கத்துல இருந்தே என்ன பண்ணல, எழுந்திருக்கல. தூக்கத்துல இருந்து நம்ம எழுந்திருந்தோம்னா காலையில எத்தனை மணிக்கு வந்துருப்போம் சர்ச்சைக்கு? 8 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு கண்டிப்பா வரமாட்டோம். ஒரு மனுஷன் மரிச்சிட்டு பரலோகம் போனானா, வாசல்ல கேப்ரியல் தூதர் நின்றுட்டு இருந்தார். தூதர் நின்றுட்டு வெல்கம் பண்ணார், வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம், உள்ள போங்க. அந்த ரைட் சைட்ல போனீங்கன்னா, ரைட் சைட்ல போங்க, உங்களுக்கு உண்டான வேலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவன் போய் பார்க்கறான். போய் பார்த்த உடனே ஒரு பெரிய கும்பல், அங்க இருக்கிற யாரெல்லாம் மரிச்சு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களோ அவங்க துணியெல்லாம் வெளுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கும்பல பண்ணுது, துணி துவச்சு போட்டுட்டு இருக்குது. இன்னொருத்தவன் மரிச்சு உள்ள வரான். இப்ப கேப்ரியல் நீ ரைட் சைட்ல போ அப்படின்றாரு. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு கும்பல் பாத்திரம் கழுவிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இன்னொரு மரிச்சு உள்ள வரான். நீ இந்த சைடு போ அப்படின்றாரு. அங்க போனா ஒரு பெரிய கும்பல் என்ன பண்ணுது, செக் இழுத்துட்டு இருக்கு. எங்க? பரலோகத்துல. என்னடா இது, பரலோகம்னா ஆனந்தமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், செழிப்பா இருக்கும், ஆராதிச்சுட்டே இருக்கலாம்னு பார்த்தா இங்க வந்து நமக்கு என்ன பண்றாங்க, இந்த வேலையை தான் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக் இழுத்தான்ல, அவனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. ஸ்ட்ரைட்டா கேப்ரியல் தூதர்கிட்ட போறான். போயிட்டு கேட்கறான், ஐயா நீங்க பண்றது ரொம்ப தப்பு. எங்களுக்கு பாஸ்டர் சொல்லி கொடுத்தலாம் பரலோகம்னா எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆராதிச்சுட்டே இருக்கும். இங்க வந்து நாங்க தான் அங்க கஷ்டப்படுறோம்னு சொன்னா, இங்க வந்து நீங்க இந்த வேலையை விடுறீங்களே, அது இவருக்கு துணி துவைக்கிற வேலை, அவங்களுக்கு பாத்திரம் கழுவுற வேலை, எனக்கு மட்டும் செக் இழுக்கிற வேலை அப்படின்னு. அந்த மாதிரி சபைக்கு வராம லேட்டா என்ன பண்ணுவோம், எப்ப பார்த்தாலும் கரெக்டா சபைக்கு வர நேரத்துல தான் இருக்கிற துணியெல்லாம் துவச்சு போட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், துணியெல்லாம் ஐயோ துணி இருக்குது சபை போட்டு பரவாயில்ல ஆராதனை நடக்கட்டும், துவச்சு போட்டு என்ன பண்றேன், ஒரு லேட்டா தான் வரும், அதனால என்ன பண்ணிட்டு அதுக்கு துணி துவைக்கிற வேலையை கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பாத்திரம் கழுவி முடிச்சாதான் என்ன பண்ணும், சபைக்குள்ள வரும். அதனால என்ன பண்ணு, நீ பாத்திரம் கழுவுற வேலையை பாருன்னு சொல்லியாச்சு. நான் எந்த செக்கு இழுக்கல, என்ன எதுக்கு செக்கு இழுக்க சொன்னீங்க, நீ சோம்பேறி, படுக்கையை விட்டு நீ எழுந்திருக்கவே இல்லை, நீ கடினமான வேலையை செஞ்சுதான் அவரு போய் செக்கு இழு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாங்களா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இங்கதான் இவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னா, பரலோகத்துல போயும் ரெண்டு சகோதரியே சபைக்கு வர்றதுக்கு லேட்டா வர்றதுக்கு காரணம் நீ சொன்ன அப்படின்னா, நீ அங்க செய்ய போற வேலைக்கு தேவதூதன் உனக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைன்றது உன் படுக்கையை விட்டு எழுந்து முதல்ல என்ன பண்ணுவோம்,
குளிச்சுட்டு சபைக்கு வரணும், அதான் வேலை. மத்த வேலையே வச்சுக்கூடாது. காலையில எழுந்திருக்கிறியா, உன் வேலை என்னது? போய் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு சபைக்கு நேரம் வந்துடணும். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் ஆராதிக்க வரும். இதான் நீ ஆண்டவர் கொடுக்குற கணம். நீ துணிக்கு கொடுக்குற கணத்தை கூட ஆண்டவர் கொடுக்கல. கழுவுற பாத்திரத்துக்கு கொடுக்குற கணத்தை கூட நீ ஆண்டவர் கொடுக்கல. ஏலுயா, உன் தூக்கத்துக்கு கொடுக்குற கணத்தை கூட நீ என்ன பண்ணல, ஆண்டவர் கொடுக்கல. ஏலுயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல போய் அங்க வேலை செய்ய போறீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நல்லா தெரியும், முதல்ல தெரியுது. ஒரு சிலருக்கு செக்கு காத்தும் இருக்கு, ஒரு சிலருக்கு நிறைய பாத்திரம் காத்து இருக்கு கழுவுறதுக்கு. இல்லையா, ஒரு சில கூட்டம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கோம். யாரெல்லாம் சரியான நேரத்துல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து ஆண்டவரை கனமா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான கணத்தை ஆண்டவர் பண்ணுவாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இல்லையா, அவங்க ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆராதனை பண்றவங்க துணியை நீங்க தோச்சு போட்டுட்டு இருப்பீங்க. அவங்க சாப்பிடுற பஃபட்டோட பாத்திரங்களை நீங்க கழுவி வச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டு பொறுமையா வாங்க. ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வாங்க. இல்லையா, ஒன்னும் தப்பே இல்லை. கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார், பெரிய செக்கா கொடுப்பாரு. இந்த செக் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நீங்க தூங்குறவங்க இல்ல, நீங்க மரித்தவங்க இல்ல, நீங்க எழுந்திருக்க வேண்டியது. அல்லேலூயா. தூக்கத்தை விட்டு, மரித்தோரை விட்டு என்ன பண்ண, எழுந்திருக்க வேண்டுமா? உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஏன் எத்தனையோ நாள் படுக்கையில இருந்த ஒரு முடான ஆண்டவர் எழுப்பி விடுறாரு. இப்ப நீ படுத்ததெல்லாம் போதுப்பா, இவ்வளவு நாள் நீ படுத்துட்டு இருந்த பாவம் போது, நீ எழுந்து வா, என்னை ஆராதிக்க வா, என்னை பின்தொடர்ந்து வா, என்னை பின்பற்றி வான்னு சொல்லி ஆண்டவர் எழுப்பி விடுறாருன்னா, இத்தனை நாள் ஆண்டவரை பின்பற்ற நீங்க படுக்கையில இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைல்ல. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, மத்தேயு 9 அதிகாரம் 2வது வசனம் 2-6 வசனம். கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு நோக்கி, மகனே திடன் கொள், மன்னிக்கப்பட்டது. சொல்லிக் கொண்டார்கள். சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை ஆசீர்வதித்து அவனுடைய படுக்கையில் அவனை எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். சகோதரி சகோதரியே, எந்த காரியம் உன்னை படுக்கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது? நீ எழும்ப விடாதபடிக்கு. இவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவருக்கு திமிர்வாதம் என்கிற ஒரு பிரச்சனை. இல்லையா, திமிர்வாதம்னா எப்படி சொல்றது? பாரலைஸ்னா முடக்குவாதம். கை கால் என்ன பண்ணல, வரல, எழுந்து உட்கார முடியாது, எழுந்து நிக்க முடியாது, தூக்கிதான் ஒரு ஆள் என்ன பண்ணணும், செய்யணும். ஒரு திமிர்வாதக்காரனை இவ்வளவு நாள் படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் படுக்கையில் இருப்பது கர்த்தருக்கு சித்தமில்லைன்னு சொல்லி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்துன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை படுக்கையில வச்சுட்டு இருந்தோ, ஒருவேளை அவனுக்கு திமிர்வாதம் ஒரு பிரச்சனை, ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன போராட்டம்? எது உங்களை படுக்கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது? எது உங்களை எழும்ப விடாதபடி வைத்துக் கொண்டிருக்கிறது? எது உங்கள் ஆசீர்வாதங்களை சுரண்டி கொண்டு போது நீ இப்படியே இருன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நன்மைகளை திருடி கொண்டிருக்கிறது? அதிலிருந்து ஆண்டவனை எழுப்பும்படி ஆண்டவர் இன்றைக்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, படுக்கையில எழுப்ப 36-38 வருஷமா ஒரு என்ன பண்றான், சிலவன் குளத்து பக்கத்துல படுத்துட்டு, யாராவது ஒரு குளத்தை கலக்கனா, தேவதூதன் வந்து கலக்கனா, அதுல முதலாவது நான் என்ன பண்றேன், விழுந்து நான் சுகமாவேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை தேடி போய் கர்த்தர் அவனை சுகமாக்குறது. சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எதெல்லாம் உன் வாழ்க்கையை இன்னைக்கு முடக்கி வச்சிருக்கிறதோ, எந்த காரியம் உன்னை கட்டி நீ எழுந்து நடக்க கூடாதபடிக்கு, நீ எழுந்திருக்க கூடாதபடிக்கு உன்னை படுக்கையில் வைத்திருக்கிறதோ, அதை ஆண்டவர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாய் அவருடைய கரங்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்கணும்னு ஆசை? படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும். எதுவும் நீங்களே டிசைட் பண்ணீங்க, எதெல்லாம் உங்க படுக்கையில் எழுதிக்கணும். ஒருவேளை உன்னுடைய வேலை உன்னுடைய படுக்கையா இருக்கலாம், உன்னுடைய மனபாரங்கள் உன்னுடைய படுக்கையா இருக்கலாம், அதை விட்டு உன்னால எழுந்திருக்க வர முடியாம இருக்கலாம். உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு பெரிய படுக்கையா இருக்கலாம், அதை விட்டு உன்னால எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு இருக்கலாம். உன்னுடைய பலகீனங்கள் ஒரு படுக்கையா இருக்கலாம். உனக்கு மேல மேனேஜர் கொடுத்திருக்கிற டாஸ்க் ஒரு பெரிய படுக்கையா இருக்கலாம். உன் ஸ்கூல்ல, உன் காலேஜ்ல, உன் டீச்சர்ஸ் உனக்கு கொடுத்திருக்கிற வேலைகள் உனக்கு ஒரு பெரிய படுக்கையா இருக்கலாம். உன் சொந்த பந்தங்கள் பேசின வார்த்தைகள் உனக்கு ஒரு பெரிய படுக்கையா இருக்கலாம். அதை விட்டு எழுந்திருக்க கூடாதபடிக்கு அதிலே படுத்து உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இருதயத்துல போட்டு கசந்து உன்னை நீயே உடைத்துக் கொண்டு கதறி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொல்லி உன்னை எழும்பு எழும்பு என்று ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இந்த படுக்கையை விட்டு நம்ம என்ன பண்ணுமா, எழுந்திருக்க வேண்டுமா? 5வது காரியத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள்
வாசிங்க நீதிமொழி 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் என்ன பண்ணுவானா? 7 தரம் விழுந்தாலும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் சொல்லுது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். முதல் காரியம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கு நம்முடைய துக்கத்தை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். மூன்றாவது மரிப்பறை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நான்காவது படுக்கை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அஞ்சாவது நான் முடிக்கிறேன், நீ விழுந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ விழுந்து கிடக்கிறாய், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த இடத்தில் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, எங்கே நீ விழுந்து கிடக்கிறாய், எந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய், நீ விழுந்த இடத்தை விட்டு வாசம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான். அல்லேலூயா. நீ நீதிமான், நாம் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நீதிமான், நாம் விழுந்தாலும் எழுந்து நிற்போம். ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன், ஐயோ நான் இந்த தப்பை செஞ்சுட்டு என்னால வெளியே வர முடியல, இந்த கில்ட்டி ஃபீலிங், இந்த பாவம் என்ன உடைச்சு கொண்டிருக்கிறது, நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல வர முடியும், நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிக்க முடியும், என் இருதய காயத்தினால ரொம்ப பாரத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மரித்தவர்கள் அல்ல, மரித்தவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். நான் தூங்குகிறவன், நான் என்ன பண்ண மாட்டேன், எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். அல்லேலூயா. நான் முறிந்து விழ மாட்டேன், அவர்கள் முறிந்து விழுவார்கள், நானோ எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எண்ணி எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உன் பலகீனம் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது, உன் சோர்வு உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது, உன் போராட்டங்கள் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது, உனக்கு வருகிற மற்றவர்கள் பேசுகிற ஏற்று பேச்சுகள் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது, உன் சூழ்நிலை உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது, உன் பாரங்கள் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் நான் மரித்தவன் அல்ல, நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு செகண்ட்ல நான் எழுந்து நிற்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவேன், எழுந்து நின்றுவேன். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன பண்ணுவானா, எழுந்து நிற்பான். சங்கீதம் 28 வாசிங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் என்ன பண்ணுவேன், விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நல்லா புரிஞ்சுங்க, விழுந்துட்டீங்க தப்பே இல்லை, பாவத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்திலேயோ ஏதோ ஒரு பிடியிலையோ என்ன பண்ணிட்டீங்க, விழுந்துட்டீங்க, தப்பு இல்லை. ஆனா எழுந்து நிற்காம இருக்கிறீங்கல்ல, அதுதான் தப்பு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர். எல்லா மனுஷனும் விழுதான். நீதிமான எத்தனை முறை விழுந்தானா, 7 முறை விழுந்தானா. அப்ப நீதிமான என்ன பண்ணுவான், விழுவான். விழுவது தப்பல்ல, நீ படுத்துக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. ஐயோ நான் விழுந்துட்டேன்னு சொல்லி நீ படுத்துக்கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருடைய பார்வையில் தவறு. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். 2 பேர் விழுந்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த 2 பேர் விழுந்தாங்க. யார் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவங்க 2 பேர் விழுந்தாங்க. யார் சொல்லுங்க பாப்போம். பேதுருவும் யூதாசும். யூதாசும் விழுந்தான், பேதுருவும் விழுந்தான். யூதாஸ் பெருசா ஒண்ணும் பண்ணல, பேதுரு அளவுக்கு யூதாஸ் ஒண்ணும் பண்ணல. யூதாஸ் ஒரு ட்ரெஷரர். இயேசு கிறிஸ்துவோட அற்புதங்களை பார்த்த ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய அற்புதங்களை கண்ணார கண்டவர் தான் யூதாஸ். அப்ப இயேசு கிறிஸ்துவால எல்லாம் முடியும் யூதாஸுக்கு தெரியும். இப்போ யூதாஸ் அப்ரோச் பண்றாங்க, பரிசேயனும் சதுசேயனும், அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காட்டி கொடுக்கணும். யூதாஸ் யோசனை பாருங்களேன். யூதாஸ் இப்படி கூட யோசிச்சிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண முடியும் உங்களால, நான் காட்டி கொடுத்தா மட்டும் இவர் மாட்டிப்பாரா என்ன, அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவர் இப்படி மறைஞ்சு அப்படி போயிடுவாரு. சரி வர்றது வர பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், காமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணிடுவாரு, மறைஞ்சே தப்பிச்சு போயிட போறாரு. நமக்கு வந்த வரைக்கும் லாபம் அப்படி என்ன பண்ணிட்டாரு, பணத்தை வாங்கினாரு, வாங்கி காட்டியும் கொடுத்துட்டாரு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பெருசா ஒரு இதெல்லாம் இல்ல, வந்தாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. இவன் தான் குற்றவாளி, இவன் தான் அயோக்கியம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. வந்தாரு, ஆசையா கட்டி பிடிச்சி அன்பா ஒரு முத்தம் கொடுத்தாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர் கதை, விழுந்தாரு. ஆனா பேதுரு, கூடவே இருந்த பேதுரு, பிரதானமா இருந்த பேதுரு, எல்லாத்துலயும் முக்கியத்துவம் கொடுத்த பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 3 முறை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, கடைசி வசனம் சொல்லுது, அவரை தூசிக்க தொடங்கினான். எப்படியா அவரை தூசிக்க தொடங்கி இயேசு கிறிஸ்து என்ன பண்றான், திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் யாரும் தெரியாதுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, கூடவே இருந்த பேதுரு யாரும் தெரியாது சொன்னா கூட பிரச்சனை இல்லை. கடைசியா 3வது முறை நீரும் அவரோடு கூட இருந்தவர் சொல்லும்போது சொல்றான், தூசிக்க தொடங்கினான். அந்த இயேசு அவன் ஒரு அயோக்கியம், அவன் ஒரு பாவி, அவன் ஒரு ஏமாத்துக்காரன், அவன் ஒரு ஏமாத்து பேர் வழி தெரியாம ஏதோ சொல்லி என்ன பண்ணிருக்கான், இயேசு கிறிஸ்து திட்டிருக்கான். அப்ப 2 பேர் விழுந்தாங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க, விழுந்தாங்க.
ஆனா விழுந்ததுல ஒருத்தவன் எழுந்திருக்கவே இல்லை. ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிட்டான்? எழுந்துட்டான். ஆமென் சொல்லுங்களேன். எழுந்தவனை கொண்டுதான் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்தார். ஒருத்தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான், அவனால எழுந்திருக்க முடியாது. அன்பு சகோதரிய சகோதரியே, நீதிமானாகிய நீ விழுவது தவறல்ல, நீ எழுந்து நிற்காமல் இருப்பதுதான் தவறு. எழுந்து நிக்காம, ஒருவேளை அன்னைக்கு மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மன்னிப்பை யூதாஸ் கேட்டிருந்தான் அப்படின்னா, அவரை கொண்டும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பாரு. அவனையும் மன்னிக்கிறது, உலகத்தின் சகல பாவங்களை மன்னித்த தேவன் கூடவே இருந்த சீஷனுடைய ஒரே ஒரு முத்தத்தை மன்னிக்க மாட்டாரா என்ன? மன்னிக்க மாட்டாரா? மன்னிச்சிருப்பார்ல. ஆனா தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு எழும்பாததனால் அவன் வாழ்க்கை முடிந்து போனது. இங்க மனம் திரும்புறான் பேதுரு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டான் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படின்னு சொல்லேன். நீ எப்பொழுது எழுந்திருக்கிறாயோ அன்றைக்கு ஒரு மேன்மையை ஆண்டவருக்கு கொடுக்க பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீ விழுந்தே கிடந்தாய் என்று சொன்னால் ஒன்றுமக்கு பிரயோஜனம் அல்ல, அது உன் வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் அல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் அல்ல. நீ என்றைக்கு எழுந்து நிற்கிறாயோ, நீ விழுந்த இடத்தை விட்டு எழுந்து நிற்கிறாயோ, விழுந்த இடம் ஒருவேளை நல்ல பஞ்சு மத்தையா இருந்திருக்கலாம், உங்களுக்கு சுகமா கூட இருந்திருக்கலாம், ஆனா நீ விழுந்து கிடக்கிற. நீ என்றைக்கு எழுந்து நிற்கிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை செய்வதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நின்ன பேதுரு பேசுறான், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எழுந்து நின்ன பேதுரு பேசுறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எழுந்து நின்ன பேதுரு பேசுறான், அநேக அற்புத அடையாளங்கள் திரள் திரளாய் பார்த்து தேவாலயத்தின் வாசலில் முடவனை பார்த்து சொல்றான், வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால எழுந்து நட சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவ செய்யாத அற்புதத்தை பேதுரு செய்யறான். அல்லேலூயா. யாரு? விழுந்து போன பேதுரு. நீ விழுந்து கிடப்பது ஆண்டவருக்கு எல்லாம் புரிஞ்சுங்க, இது ஒரு பெரிய தப்பு அல்ல. ஆனா நீ எழுந்து இருக்காம இருக்கிறதா பெரிய தப்பு. நீ எழுந்திருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமான தேவனா இருக்கிறார். இந்த ஒரு மாசமா 5 காரியங்களை தியானம் பண்ணிருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம் கடகரகன். எதுல இருந்து எழுந்திருக்கணும்? துக்கத்திலிருந்து நாம் என்ன பண்ணணுமா? எழுந்திருக்க வேண்டும். 2வது தூக்கத்திலிருந்து என்ன பண்ணணும்? எழுந்திருக்க வேண்டும். 3வது மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். 4வது இந்த படுக்கையை விட்டு நாம் என்ன பண்ணணுமா? எழுந்திருக்க வேண்டும். 5வது விழுந்த இடத்தை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மை எழுப்புவதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். என் கால்களுக்கு அவரால் பலனை கொடுக்க முடியும், என் சரீரத்தில் அவருக்கு பலனை கொடுக்க முடியும். நீ எழுந்து நட. எலியாவை பார்த்து சொல்றாரு, எழுந்து நட, நீ நடக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. இதுவல்ல உன்னுடைய டெஸ்டினேஷன். நீ விழுந்து கிடக்கிறாயே, இதுவல்ல உன்னுடைய டெஸ்டினேஷன். நீ நடக்க வேண்டிய தூரம் இருக்கு. எலியா எழுந்து சாப்பிட்டு 40 நாள் நடக்கிறார். ஒரே மட்டும் நடந்தான் 40 நாள். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தை, இரவும் பகலும் 40 நாள் ஓரே மட்டும் நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இல்லையா? எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போயிட்டே இருக்கும். நீ நினைப்ப, இன்னையோட என் லைஃப் முடிஞ்சிடுச்சு, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இதோட என் படிப்பு முடிஞ்சிடுச்சு, இதோட என் லைஃப் முடிஞ்சிடுச்சு, இதோட என்னுடைய எல்லா காரியம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி நீ நினைப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் படுத்திருக்கிற நீ, விழுந்திருக்கிற நீ, துக்கத்தில் இருக்கிற நீ, தூக்கத்தில் இருக்கிற நீ, எழுந்து மரித்தோரை விட்டு எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து என்ன பண்ணுமா பாருங்களேன். இந்த வாசிங்க, அது ஏசாயா 52 அதிகாரம் 3 இருந்து வாசி. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை இலவசமா எடுத்துட்டு போயிட்டான், நான் என்ன பண்ண மாட்டேன், காசு கொடுத்துட மாட்டேன், அதே இலவசமா உன்னை திரும்ப என்ன பண்ணுவேன், கொண்டு வந்து சேர்ப்பேன். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி என்ன பண்ணுவீங்க, மீட்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் பாருங்களேன், எவ்வளவு நன்மைகளை தருகிற தேவன் பாருங்களேன். வசந்த வாசிங்க, 10வது வசந்த வாசிங்க. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். நம் மூலமாய் கர்த்தர் பூமியின் எல்லையில் உள்ள எல்லா ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் நமக்கு செய்கிற ரட்சிப்பை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் காணும்படி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய கரங்கள் ஆயத்தமா இருக்குது. அதனாலதான் சொன்னேன், இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே சொன்ன, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு ஆயத்தம், நியூ பிகினிங்.
ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை. இதுவரைக்கும் அல்ல, இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை அல்ல, ஒரு புதிய டெஸ்டினேஷன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதிய வரையறை, உன் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அழகான வரையறை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து கர்த்தருக்கு நேராய் உன் தலையை தாழ்த்துவாய் என்று சொன்னார். எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? என்ன சகோதரே, சகோதரியே, நீ எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று சொல்லி ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தூசியை உதவிட்டு எழுந்து